ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே எடுத்துக்கணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அ மிட் கேப்ல இருந்து எடுக்கிறோம். ஏன்னா, லார்ஜ் கேப்ல என்ன பண்ணியிருக்கிறோம், ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் நம்ம பார்த்துட்டோம். லார்ஜ் கேப்ல நம்ம போட்டிருக்கக்கூடிய இதுல, இப்ப இந்த இத எடுத்தோம்னா கூட ஒரு 9 கம்பெனி வரும். எது பிபி ஓட இத நம்ம எடுத்து விட்டோம்னா கூட, ஒரு 9 கம்பெனி வரும். இந்த 9 கம்பெனியில பெரும்பகுதி பார்த்துட்டோம். ஒரு 2, 3 கம்பெனி மாத்திரம் தான் பார்க்காம இருக்கோம். அதுல மாருதி சுசுகி, ஆதித்ய பிர்லா, பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் இந்த கிரெடிட் இந்த இது உண்டான அந்த கம்பெனி. இந்த 4 கம்பெனி தான் பார்க்கல. இதில நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அ இப்போ நம்ம அத காட்டிலும் ஒரு ஹாட் ஸ்டாக்க இப்ப டிஸ்கஸ் பண்ணணும்ங்கிறதுனால பிரையாரிட்டிய இப்ப நான் ஷிஃப்ட் பண்றேன். ஐஏஎஃப்எல். நான் மிட் கேப்ல எடுத்துக்கிட்டேன். மிட் கேப்ல அதே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலால பார்த்தோம்னா, அ ப்ராஃபிட் குரோத்துக்கும் 1 இயர் ரிட்டர்னுக்கும் பார்த்தோம்னா, மைனஸ்ல இருக்கு. அதனால இத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாட் ஸ்டாக்கா இத எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இப்ப இவனோட ஐஏஎஃப்எல்லோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அ இவனோடத முதல்ல ஓவர்வியூ பார்த்துருவோம். ஓவர்வியூல இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஓவர்வியூவ பார்த்துருவோம். கரண்ட் பிரைஸ் இப்ப 371 அதுலேருந்து இன்னும் ரூ. 2, 3 இறங்கியிருக்கு. இவன் ரூ. 704 ஆல்ரெடி வச்சிருக்கிறான். ஹை வச்சிருக்கிறான். வச்சுட்டு தான் கீழ இறங்கிட்டு இருக்கிறான். இந்த 704 எப்ப வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவன் 23 அக்டோபர்ல தான் அந்த 704 வச்சிருக்கிறான். 360லேருந்து ஏறி இருக்கிறான். புக் வேல்யூ 260 இருக்கு. இது கரண்ட். ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம்னா 7.87 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 19 இருக்கு. இதுவும் நல்ல ஹியூஜ் கேப்பா இருக்கு. ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தோம்னா பிரைஸ் டூ புக் பார்த்தோம்னா 1.42 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் டூ புக் 1.66 இருக்கு. இது டேலி ஆயிருச்சு. அதனால கீழ அடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி மேல ஏத்துவாய்ங்க. இது ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால பொதுவா கடன் வாங்கி தான் லோன் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. பேங்க்கா இருந்தா டெபாசிட் பிளஸ் ஆர்பிஐலேருந்து லோன் வாங்கிக்கிறது இருக்கும். இவங்கெல்லாம் வெளியில தான் கடன் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது டெப்ட் டூ ஈக்விட்டி நேச்சுரலா கூட தான் இருக்கும். இப்ப இவனுக்கும் டெப்ட் டூ ஈக்விட்டி கூட தான் இருக்கு. 4.11 இருக்கு. அவனோட நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம்னா, இப்ப ப்ராஃபிட் இது கரண்ட் ரேஷியோ பார்த்தோம்னாக்க 1.94 இருக்கு. அப்படின்னா இவனுக்கு அந்த இத ஃபினான்ஸ நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கடன்லாம் திருப்பி குடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் லிவரேஜும் ஹையா இருக்கு. சேல்ஸ் குரோத் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20% இருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் குரோத்தும் 28% கிட்டக்க இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஷேர் ஒரு வருஷத்துக்கும் மைனஸ்ல தான் ப்ராஃபிட் குடுத்துருக்கே தவிர்த்து, பெருசா ஒண்ணும் ப்ராஃபிட் குடுக்கல. பாதி தூரம் ஏறுனதோட இறங்கியிருக்கு. அப்படி இருக்கு. இப்ப இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ட பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, நம்ம ட்ரெண்ட் லைன்ல இருக்கக்கூடிய டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா 60 இருக்கு. கிரீன் கலர்ல வந்துருச்சு. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கு. வேல்யூவேஷன் ஸ்கோரும் அஃபோர்டபுளா இருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் தான் இன்னும் பிக் ஆகல. இன்னும் நெகட்டிவா போயிட்டுருக்கு. சரி, இந்த அனாலிசிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாய்ங்க, 705 போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாய்ங்க. கரண்ட் பிரைஸ் 367ல இருக்கு. இவங்க அனாலிசிஸ்ட்லாம் என்ன சொல்றாய்ங்க, 705 போகும்ன்னு சொல்றாய்ங்க. இந்த சைட்டோட அவங்களுடைய கால்குலேஷன் பிரகாரம் இன்னும் பை ஜோன்ல தான் இருக்கு. கிரஹாம் ஸ்கோரே 531 இருக்கு. அது இன்னும் நமக்கு பாசிட்டிவான இன்னும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல சைன் தான். கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா, பை தான் குடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் தான் குடுத்துருக்காங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட மார்ச் மாச ரெவென்யூ 7,000 கோடி ரூவா 2022ல. 2023ல பார்த்தீங்கன்னா, 8,400 கோடி ரூவா. கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூவா மேல ஏறி இருக்கிறான். இப்ப இந்த 1,500 கோடி ரூவாங்கிறது எங்க போகுது? 1,400 கோடி ரூவான்னு வச்சுக்குவோமே. 1,400 கோடி ரூவாங்கிறது கிட்டத்தட்ட 20% போன வருஷத்தையும், இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏறி இருக்கிறான். அதே மாரி நெட் ப்ராஃபிட் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. 1,500 இது ஒரு 400 போன வருஷம் 1,187 1,200ன்னு வச்சுக்குவோம்.
இந்த வருஷம் அதாவது 23 மார்ச்ல ரூ. 1500 கோடி போட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட ரூ. 300 கோடி ஏறியிருக்கிறான். இது போன வருஷத்த இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 30%. ஆனா நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் அதே மாரி மேல தான் ஏறியிருக்கிறான் 19%. இப்படி இருக்கு. நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த டிடிஎம்ம இவன் அச்சீவ் பண்ணுவானா? எது ரெவென்யூ டிடிஎம்மு, ப்ராஃபிட் டிடிஎம்மும், நெட் ப்ராஃபிட் டிடிஎம்லாம் அச்சீவ் பண்ணுவானா? அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எக்ஸெல் ஷீட்ல நான் போட்டு வச்சுட்டேன். டிடிஎம் வந்து ரெவென்யூ டிடிஎம் 984, நெட் ப்ராஃபிட் டிடிஎம் 1800, இபிஎஸ் டிடிஎம் 47 இருக்கு. இந்த 3 குவார்ட்டருக்கான ரிசல்ட்டையும் போட்டுட்டு, இப்ப டோட்டலா வந்து 3 குவார்ட்டரையும் கூட்டினா ரெவென்யூ 7599, 7600ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவன 3 குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட்டையும் கூட்டுனா 1390 வந்துருச்சு. இப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு டிடிஎம்க்குன்னு பார்த்தா 2776 இருக்கு ரெவென்யூக்கு. இவன் இந்த ரேஞ்சில தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இது அச்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்க, இன்னும் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 412 இருக்கு. இவன் இந்த 3 குவார்ட்டர்லயும் 420, 70ன்னு எடுத்து இருக்கிறான். அதனால லாஸ்ட் குவார்ட்டர் இதே ரேஞ்சில எடுத்துட்டான்னாக்க, இந்த டிடிஎம் அச்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இபிஎஸ் 47 அச்சீவ் பண்ணிருவானான்னாக்க, இதுவரைக்கும் 36.5 எடுத்துட்டா, இன்னும் 10 தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப இவன் எபோவ் 10ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால மார்ச் மாசத்துக்கு உண்டான Q4யும் இந்த மாரி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டிடிஎம் அச்சீவ் ஆயிரும். பட் டிடிஎம் அச்சீவ் ஆச்சுன்னா, இதுல ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? இந்த நெட் ப்ராஃபிட் டிடிஎம் நெட் ப்ராஃபிட்டும், டிடிஎம் ரெவென்யூவும் எடுத்தாங்கன்னா, அந்த நெட் ப்ராஃபிட்டோட மார்ஜின் 18.29 தான் வருது. இவன் போன தடவ ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வச்சிருக்கிறான்? 19.7ன்னு வச்சிருக்கிறான். இப்ப இவங்க ஷேர்ல வந்து மார்க்கெட்ல பிரைஸ அடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிரும். அதனால இவன் அதுக்கான இடத்த குடுக்காம, இந்த ரெவென்யூவும் சரி, நெட் ப்ராஃபிட்டையும் சரி, இந்த இதுல நான் டிடிஎம் அளவுக்கு குடுக்காம கொஞ்சம் கூட குடுத்துட்டு, போன வருஷத்தையே ஈக்குவலைஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன், சூப்பர். இந்த ஒரு இடத்துல நமக்கு மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஓரளவுக்குமே அச்சீவ் பண்ணிருவாங்கிறதுக்கான ஹோப் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அவன இந்த பேலன்ஸ் ஷீட்ல போய் பார்ப்போம். இந்த பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட வந்து பிரேக்கப் கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா, ரூ. 9,000 கோடி ரிசர்வே வச்சிருக்கிறான். ஜெனரல் ரிசர்வே வந்து ரூ. 9,000 கோடி வச்சிருக்கிறான். இவனோட பாரோயிங்ஸ் எல்லாம் சேர்த்து ரூ. 40,000 கோடி இருக்கு. இப்ப இவனோட இதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கரண்ட் அசெட் வந்து ரூ. 8,000 கோடி இருக்கு. அதுதான் அந்த இது ரூ. 9,000 கோடி உண்டான ரிசர்வ்ஸ். அது அந்த கரண்ட் அசெட்டுக்கும், கரண்ட் லைபிலிட்டிக்கும் 3 மடங்கு வித்தியாசம் இருக்கா? கரண்ட் லைபிலிட்டி கம்மியா இருக்கு. அதே மாரி நான் கரண்ட் அசெட் ரூ. 44,000 கோடி இருக்கு. நான் கரண்ட் லைபிலிட்டி ரூ. 42,000 கோடி இருக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. எப்படி சுத்தினாலும் இவன்ட்ட இருக்கக்கூடிய அசெட்டும், ஆ இதுவும் வந்து லைபிலிட்டீஸும் வந்து ஈக்குவலா இருக்கு. லாங் டெர்ம்ல ஈக்குவலா இருக்கு. அப்படி இருக்கும்போது, இவனால ஈஸியா இவன்ட்ட இருக்கக்கூடிய இத வச்சே கடன அடைச்சிரலாம். பட் இது கேஷா இருக்கா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி நம்ம செக் பண்ணும்போது நம்ம இங்க தான் பார்க்கணும். எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்க, ரிசர்வ்ஸ் வந்து ரூ. 9,000 கோடி இருக்கு. இவனோட ரூ. 40,000 கோடிக்கு இருக்கக்கூடிய கடனுக்கு ரூ. 9,000 கோடி கேஷாவே இருக்கு. இப்ப ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ தூரமா இருக்குன்னு பார்ப்போம். லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் உட்டுருவோம். லேண்ட் அண்ட் பில்டிங்க உட்டுருவோம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ தூக்கி போட்டு, நம்ம வந்து இவன்ட்ட வேற என்னென்னலாம் நமக்கு வர மாரி இருக்கு. கேஷ் கன்வெர்ட்டபிள் இருக்கக்கூடியதுல ஒரு ரூ. 4,000 கோடி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூ. 13,000 கோடி ஈஸியா இருக்கு. மிச்சதெல்லாம் வந்து லோன்ஸ்குள்ள போய் சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். அதனால அவனால ஈஸியா மீட் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது. ஆனா கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா, நெட் கேஷ் ஃப்ளோவா இருக்கட்டும், அதர் கேஷ் ஃப்ளோவா இருக்கட்டும், ஆப்பரேட்டிங்கா இருக்கட்டும், இன்வெஸ்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே மைனஸ்ல போயிருச்சு. ஃபினான்சிங்ல வந்து பிளஸ்ல இருக்கு. பட் இதெல்லாம் மைனஸ்ல போயிருக்கு. இந்த விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய லெவல். ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோங்கிறது எல்லா கம்பெனிக்குமே பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வேணும். ஃபினான்ஸ் கம்பெனிக்கு கண்டிப்பா வேணும். ஸோ, இப்போ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வச்சிருந்தான்னா நல்லா இருக்கும். பார்ப்போம் அடுத்த மார்ச்ல வந்து பாசிட்டிவா டர்ன் ஆகுதான்னு பார்ப்போம். இது போன மார்ச்ல நெகட்டிவா இருந்தது. இறக்கி விட்டாய்ங்க. அடுத்த மார்ச்ல பாசிட்டிவா டர்ன் ஆகுதான்னு நம்ம வந்து பார்ப்போம். எப்படி டர்ன் ஆச்சோ அதுக்கேத்த மாரி. ஆனா இந்த கேஷ் ஃப்ளோ ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு தான் அவன் ஏறி இருக்கிறான். ஹை ஸ்கோர் வச்சிருக்கிறான். அப்ப இவங்க இத கூட பெருசா கன்சிடர் பண்ணல.
அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்ப இந்த மாரியான இந்த சூழல்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் இப்ப இதில ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து யார் யாரு என்னென்ன மாரிலாம் குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோதிலால் ஆஸ்வால் என்ன பண்ணியிருக்கிறான், ரூ. 800 டார்கெட் குடுத்துருக்கிறான். பை ரேட்டிங் குடுத்துருக்கிறான். அதே மாரி மோதிலால் ஆஸ்வால் வந்து ஜனவரி இது எப்ப குடுத்துருக்கிறான்னா, ஜனவரி 19ஆம் தேதி 2024 குடுத்துருக்கிறான். மோதிலால் ஆஸ்வால் வந்து ஜனவரி 4ஆம் தேதிக்கும் அதே ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்கிறான். அதே மாரி மோ இவன் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டி அக்டோபர் மாசம் 23ஆம் தேதிக்கு ரூ. 760 குடுத்துருக்கிறான். பை ரேட்டிங் தான் குடுத்துருக்கிறான். மிச்சதெல்லாம் ஹோல்டுங்கிறதுனால நம்ம அத கன்சிடர் பண்ணல. ஸோ, இப்ப மோதிலாலும் சரி, ஐசிஐசிஐ செக்யூரிட்டியும் சரி பைஸ் குடுத்துருக்கிறாங்கங்கிறது இதுலேருந்து நமக்கு புரிய வருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட அ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப இவைங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, புரமோட்டர்ஸ் வந்து 0.02 குறைச்சிருக்கிறாய்ங்க. ஆனா, இவன் பாருங்களேன், எஃப்ஐஎஸ் வந்து பாருங்க 28.31 இருந்து 31.27க்கு இந்த டிசம்பர் மாசத்துக்கு ஏத்தி விட்டாய்ங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3% ஏத்தி விட்டாய்ங்க. அதுக்கு ஈக்குவலா நம்மள ஆளுங்க, நம்ம எம்எஃப்பும் வந்து அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2%க்கு மேல 2.5%க்கு மேல 2% கிட்டக்க ஏத்தி விட்டாய்ங்க. 1.3 அந்த ரேஞ்சுக்கு ஏத்தி விட்டாய்ங்க. 4.7லேருந்து 6.07க்கு வந்துருச்சு. அப்ப இவங்க எல்லாரும் பை பண்ணுங்கடா அப்படிங்கன்னு சொல்ற மூடுக்கு இருக்கிறாய்ங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்ப்போம். நான் 1 மந்த் சார்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 1 மந்த் சார்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இத நான் அழிக்கிறேன். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மார்க்கிங்க்கு வந்து சரியா இருக்காங்கிறத பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எப்போதுமே ஃபிபனாசி இதிலேருந்து இதுக்கு தானே பார்ப்போம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரீசென்ட் ஹை அ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லோ அப்படி போட்டேன். அப்படி போட்டா கரெக்ட்டா பாருங்களேன் 1.618 இதில டேலி ஆயிடுச்சா? ஒரு ரூ. 10 வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் இதில டேலி ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து அதே மாதிரிக்கே இப்ப எவ்வளவு இறங்க போகுதுன்னு தெரியாது இல்லையா? அதனால தான் நான் அத கண்டுபிடிச்சேன். இதே மாரியே ப்ரீவியஸ் லோ போடுவோம். ஒரு ரூ. 10 முன்ன பின்ன வித்தியாசம். எக்ஸாக்ட்டா போட்டா கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்கும். இப்ப இவன் இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் பார்த்தோம்னா, இப்ப பிரைஸ் இறங்கியிருக்கிறது அ இது வந்து 0.5 கிட்டக்க அடிச்சு கீழ இறங்கிட்டான். 0.5 கீழ இறங்கிட்டான். 0.5க்கு கீழ இறங்கினான்னா 0.38 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. இருந்தாலும் இவன் இந்த மாசத்துக்கு எவ்வளவு தூரம் இறங்கிட்டு திருப்பி ஏறுறாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இவன் இந்த 0.38ஓட திரும்புறான் அப்படின்னு சொன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி வந்து 0.5 ஓடயோ 0.38 திரும்புனான்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன ஆகும்? 0.618 ரூ. 460 வந்துரும். அதுக்கப்புறம் வந்து 0.78 அ 5 இது ரூ. 566 வருது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலா ரூ. 705 இல்லையா? நம்ம எக்ஸாக்ட்டா போடல. ஒரு ரூ. 4, 5 வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்குவோமே. இப்ப அ ப இது வந்து 1 பார்த்தோம்னா ரூ. 705 ரூ. 707 கிட்டக்க ஒரு ஹை ரூ. 703 நம்ம இங்க மார்க் பண்ணிக்க 702 கோஆர்டினேட் பண்ணி விட்டுருவோமே. கோஆர்டினேட் பண்ணி விட்டுருவோம். ரூ. 703ன்னு. ரூ. 703ன்னு கோஆர்டினேட் பண்ணி விட்டுருவோம். அதனாலலாம் இந்த பிரைஸ்லாம் ஏறல. ஸோ, இப்ப இந்த மாரி இருக்கும்போது 1 இது வந்து இது வந்து ஏன்னா ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறதுக்கு நம்ம இங்க பார்த்துட்டோம். இங்க வந்து நம்ம எக்ஸெல் ஷீட்ல போட்டு அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்படி அது ட்ரூவா இருந்தது, மார்க்கெட்ல வந்து இவன் ஒரு நல்ல மாஸ் புல் எடுக்கப் போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபிபனாசி வேல்யூவோட 1.414யோ இல்லாட்டி 1.618ஓ டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி போனாலும் ரூ. 800க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதலாம். 705யும் வச்சுக்கலாம், 800 சொச்சத்தையும் வச்சுக்கலாம், 960யும் வச்சுக்கலாம், 1090யும் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபிபனாசில இருக்கு. ஏன்னா இந்த 705க்கு பிறகு ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் கிடையாது. நம்ம ஃபிபனாசிய தான் நம்பி ஆகணும். ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ்ங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 703 இருக்கு. அந்த 3 வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா நம்ம வந்து இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல 703க்கு மேல போகுதுனாக்கா, ஃபிபனாசியோட நம்ம 1.618ஓ, 414ஐயோ தான் நம்ம வந்து பெருசா கன்சிடர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இப்ப இவன் எங்க போறாங்கிறதையும் பார்ப்போமே. இறங்கிட்டு மாத்திரம் ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சான்னா,
நல்லா புல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஆசைன்னு சொல்கிறேனே தவிர்த்து, நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கம், இது ஒரு ஆசைன்னு சொல்லிக்கலாம். ஆசைக்கு வெயிட்டேஜ் கம்மி குடுத்துருங்க. நம்பிக்கைக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட குடுத்துக்குங்க. இது என்னுடைய ஆசை. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.